வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனலிஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ போஸ்ட் நேமு, எசென்சியல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸு, இன்டர்வியூ டேட்டு, டைம் டியூரேஷன், அடுத்து ஜாபோடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லொக்கேஷன், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஃபார் ஃபார்மசிஸ்ட் அட் மதன் மோகன் மாளவியா கேன்சர் சென்டர். இதுதான் இந்த ஜாபோடைய ரோல். இன்டர்வியூ அப்டேட்டு தான். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் டாட்டா மெமோரியல் சென்டர் டிஎம்சி. அது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் சென்டர் வித் எ மிஷன் டு அச்சீவ் த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் பேஷண்ட் கேர். ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். பேஷண்ட் கேரில் ஒரு நல்ல ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சென்டராக இருக்குது. அது வந்து ரிசர்ச் சென்டராகவும் அதே மாதிரி பேஷண்ட் கேர் ஆஸ் வெல் அஸ் கேன்சர் சென்டராகவும் இயங்கிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கேன்சர் ப்ரிவென்ஷன், கேன்சர் ரிசர்ச்சு, கேன்சர் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் ஃபார் ஆன்காலஜி அண்ட் அலைடு டிசிப்ளின்ஸ், இந்த மாதிரியே டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் வந்து ரிசர்ச் மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டு இது எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ டாட்டா மெமோரியல் சென்டர் இஸ் அன் அட்டானமஸ் பாடி ஃபண்டட் கண்ட்ரோல்டு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வரக்கூடிய ஒரு சென்டர் தான் டாட்டா மெமோரியல் சென்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு கீழே இயங்கிட்டு இருக்குது. இட் இஸ் அஃபிலியேட்டட் டு ஹோமி பாபா நேஷ்னல் இன்ஸ்டியூட் HBNI. So Homi Bhabha National Institute is a deemed university of the Department of Atomic Energy with a mission to develop high quality postgraduate educational program in science and technology. ஸோ பிஜியில் வந்து ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறதுல, அதாவது இந்த பர்டிகுலர் டிவிஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சென்டர் ஆகிக்கிட்டு இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் டு த லைஃப் அண்ட் ஹெல்த் சயின்சஸ். ஸோ லைஃப் சயின்சஸ் மட்டும் இல்லாமல் ஹெல்த் சயின்சஸ் பிரான்ச்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. ஒரு போஸ்ட்டு எசென்சியல் எஜுகேஷ்னல் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா பிஃபார்ம் வித் மினிமம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டிஃபார்ம் வித் மினிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, பிஃபார்ம் இருந்தால் 1 year எக்ஸ்பீரியன்ஸ், டிப்ளமா இன் ஃபார்மசி இருந்தால் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் டிஸ்பென்சரி ஆர் ஃபார்மசி அட் அ ஹாஸ்பிட்டல் ஹேவிங் மினிமம் 200 பெட்ஸ். மினிமம் 200 பெட்ஸ் உள்ள ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு டிஸ்பென்சரி இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கேண்டிடேட்ஸ் should be prepared to work in shift duties including night shift. ஸோ இப்போ பொதுவாகவே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஃபார்மசிஸ்ட்டு, அதாவது டைம் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி 24 hours ஃபார்மசிலாம் இருக்கும். அதில் வந்து 3 times ஷிஃப்ட் இருக்கும். அந்த பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் வித் டியூலி அலாட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் மேண்டேட்ரி. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் டிசைரபிள். அதாவது ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கம்பல்சரியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டமில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் அது வந்து ப்ரிஃபரன்சபிளாக இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூ டேட்டுக்கு முன்னாடி 30 years முடிஞ்சிருக்கணும். 30 yearsக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. கன்சாலிடேட்டட் மந்த்லி ரெம்யூனரேஷன் 24,648 amount per month salary remuneration. Interested and eligible candidates are required to carry biodata, recent passport size photograph, original documents of PAN card, Aadhaar card, experience certificates, educational qualification certificates, and one set of self-attested copies of all certificates on given date for attending the recruitment process. அதாவது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோட்டோ காப்பீஸ், அது மட்டும் இல்லாமல் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய பேன் கார்டு, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் ஆஸ் வெல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா டேட் எப்போனா வெனஸ்டே 11th September 2024 between 9 AM to 10 AM. இன்னைக்கு டேட்டில் தான் இன்டர்வியூ அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனலான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷேர் பண்ணுறோம். லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தோன்னா, மகாமன பண்டிட் மதன் மோகன் மாளவியா கேன்சர் சென்டர், சுந்தர் பாக்யா பிஹெச்யூ கேம்பஸ், வாரணாசி, உத்தரப்பிரதேஷ் 221005. Okay friends, if you are interested, you can apply for the mentioned post and also can attend the interview today. Thank you very much. Best wishes for all success. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.